என்னன்னே தெரியாது. கை கால்லலாம் முடக்குவாதம் வர ஆரம்பிச்சுரும். இதுக்கு மேல எனக்கு கையே மடக்க முடியல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இழுக்க முடியாது. இழுத்து இப்படி விடுவாங்க. நிக்கும். காரணம் இந்த இடத்துல லாக் ஆகியிருக்கும். யூரிக் ஆசிட் உள்ள உட்காந்துருக்கும். ஸோ கோவைக்காய் ஜூஸ் அவசியம் தேவை. இன்னொரு ஜூஸ் தான் சுரக்காய். இந்த சுரக்காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு அவ்ளோ நல்லது. ஸோ எங்கெங்கெல்லாம் உறுப்புகள் வேலை செய்யலையோ, அதை வேலை செய்யும். சுரக்க வைப்பதால் அது சுரக்காய். இந்த சுரக்காய் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து கோவக்காய், இன்னொரு நாள் வந்து நமக்கு சுரக்காய் ஜூஸ். இந்த பிரச்சனை இருக்கிறவங்க உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா வீட்ல நெறைய அழுக்கு இருக்கும். நம்ம கொஞ்சம் கழுவ 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 சூப்பரா செட் ஆகும் இல்லையா? கிளியர் ஆயிடும் பார்த்தீங்களா? அதே மாரி தான் வீடும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புக்குள்ள ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உடம்பு என்ற வீடை சுத்தம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு கோவக்காய் ஜூஸ், ஒரு நாள் வந்து சுரக்காய் ஜூஸ். இப்படி மாறி மாறி அப்படியே கொஞ்சம் எடுத்துட்டு வந்தாலே, ஒரு 25 டேஸ், 30 டேஸ் கழிச்சு நீங்க டெஸ்ட் எடுத்து பாருங்க. உங்க உடம்புல இருந்து யூரிக் ஆசிட் குறையிறது கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இதே மாரி பார்த்தீங்கன்னா, கிட்னில பார்த்தீங்கன்னா யூரியா அதிகமா இருக்கு. அப்படின்னு பார்க்குற இந்த சுரக்காய் ஜூஸ் குடிச்சிட்டே வந்தீங்கன்னாக்கா பாருங்க, கரெக்ட்டா ஒரு 15 நாள் கழிச்சு டெஸ்ட் எடுங்க. அவ்ளோ அழகா குறைஞ்சிருக்கும்.